வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? இப்போ ஜீ தமிழ்ல பயங்கர ஹிட்டா போயிட்டு இருக்கிற வாகை சூடவா சீரியலோட மீனாட்சி, அதாவது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பவித்ர அரவிந்த் பத்தி தான். பெங்களூரு பொண்ணு எப்படி தமிழ் ஆடியன்ஸ் மனசுல இடம் பிடிச்சாங்க, அவங்களோட கெரியர் ஸ்டார்டிங் எப்படி இருந்தது, இதையெல்லாம் பத்தி டீட்டெயிலா பேசலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பவித்ராவோட நிஜ பேர் பவித்ரா அரவிந்த். ஆனா நிறைய பேருக்கு இவங்கள பவித்ரா கவுடான்னு சொன்னாதான் தெரியும். நம்ம ஊரு பொண்ணு மாதிரி அழகா தமிழ் பேசுறாங்களேன்னு நினைக்காதீங்க. அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே கர்நாடகாவில தான். வீட்ல அம்மா அப்பா கூட ஒரு அண்ணனும் இருக்காரு. பேரு கிஷோர். ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணு தான் இவங்க. காலேஜ் முடிச்சதும் எல்லாருக்கும் வர்ற கன்ஃபியூஷன் மாதிரி இல்லாம இவங்க நடிப்பு மேல இருந்த ஆர்வத்தால கரெக்டா அந்த பாதையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எடுத்த உடனே இவங்களுக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சிடல. 2013ல கன்னட சினிமாவுல சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்தது 2018ல வந்த மாங்கல்யம் தந்துனானேனா அப்படிங்கிற கன்னட சீரியல் தான். அதுக்கப்புறம் தான் தமிழ் பக்கம் இவங்க பார்வை திரும்பிச்சு. கலர்ஸ் தமிழ்ல அம்மன் சீரியல் ஞாபகம் இருக்கா? அதுல அமல் சித்துக்கு ஜோடியா நடிச்சு தமிழ் ரசிகர்கள் கிட்ட யாருப்பா இந்த பொண்ணு இவ்ளோ அழகா நடிக்குது அப்படின்னு பேச வச்சாங்க. அம்மன் சீரியலுக்கு அப்புறம் ஸ்டார் விஜய்ல கண்ணே கலைமானே சீரியல்ல ஹீரோயினா நடிச்சாங்க. அந்த சீரியல் இவங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்களை உருவாக்கி தந்துச்சு. கொஞ்ச நாள் பிரேக் எடுத்திருந்த பவித்ரா இப்போ இந்த 2026ல வாகை சுடவா மூலமா ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்திருக்காங்க. மதுரை பின்னணியில வர்ற இந்த கதையில மீனாட்சியா இவங்க பண்ற நடிப்பு ரொம்பவே இயல்பா இருக்குல்ல. அதுவும் அந்த மதுரை ஸ்லாங்ல பேச முயற்சி பண்றது செம கியூட். சரி, இவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி கேட்டிங்கன்னா 2023ல ஒரு வழியா அந்த ரகசியத்தை உடைச்சாங்க. ஆமாங்க, நாங்க காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேஷன்ஷிப்பை ஓப்பனா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அமல்ஜித் ஒரு பேட்டியில பேசும்போது கூட பவித்ரா ரொம்ப சப்போர்ட்டிவான பொண்ணு, அவங்க என் லைஃப்ல வந்தது பெரிய கிஃப்ட் அப்படின்னு ரொம்பவே உருகி பேசிருக்காரு. இத கேட்ட ரசிகர்கள் எல்லாம் அப்பாடா, ஒரு வழியா அந்த ரீல் ஜோடி ஆயிடுச்சு அப்படின்னு செம குஷி ஆயிட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி கல்யாணம் எப்போ என்பதுதான். சில நியூஸ் படி இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க, சீக்கிரம் வீட்ல பேசி நல்ல முடிவை சொல்லுவாங்கன்னு பேச்சு ஓடிட்டு இருக்கு. ஆனா டேட் எப்போ அப்படிங்கிற அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக தான் மொத்த ரசிக பட்டாளமே வெயிட்டிங். பவித்ரா இப்போ வாகை சூடவா சீரியல்ல பிஸியா இருந்தாலும் அமல்ஜித் கூட அவங்க போடுற போட்டோஸ்க்கு வர்ற லைக்ஸ் தனி ரகம்தான். இந்த கியூட் ஜோடி சீக்கிரம் அந்த கல்யாண செய்தியை சொன்னா நல்லா இருக்கும்ல. சோ, ஒரு கன்னட பொண்ணா இருந்து இன்னைக்கு தமிழ் சீரியல்ல ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்காங்க பவித்ரா. இவங்களோட இந்த ஜேர்னி உண்மையாவே இன்ஸ்பைரிங்கா இருக்குல்ல. உங்களுக்கு பவித்ராவோட எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும்? அம்மன் சக்தியா இல்ல வாகை சூடவா மீனாட்சியா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய் மக்களே.